ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு பொடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு கடாயில் இல்லைன்னா ஒரு பெரிய பேனில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் வந்துட்டு 1 கப்பு வந்து இன்றைக்கி நான் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டை இது மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பவுடர் வந்து ரொம்ப ஃபைனாக வேணும், நல்ல பவுடரியாக வேணும் அப்படின்னா வந்துட்டு பூண்டை இன்னமுமே வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டனாக வர மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கோல்டனாக வரது இப்போ பார்க்க கொஞ்சம் சொத சொதன்னு இருக்கும். பட் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொறுன்னு பவுட்ரியாக வந்துடும். அடுத்து அதே பேனில் இப்போ வந்துட்டு 1/2 கப்புக்கு வந்துட்டு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரோசன் தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ அது கொஞ்சம் நேரம் ஆகும் ஆகிறதுக்கு. ஆனதுக்கப்புறம் அதையும் வந்து நல்லா கோல்டனாக வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பொடி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1 மாதம் அந்த மாதிரி தான் வச்சு சாப்பிட முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன குவான்டிட்டிலேயே நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கெட்டு போகாமல் இது வந்து இருக்கும். இது வந்து தோசை, இட்லி, ஆப்பம், பணியாரம் அது மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம தேங்காயும் வந்து நல்லா கோல்டனாக ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதையும் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வந்து இதே இதில் வந்துட்டு ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட, அதாவது 1/3 ஆஃப் த கப் எடுத்துக்கோங்க உளுந்தம்பருப்பு. ஸோ நான் வந்து இன்றைக்கி முழு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உடச்ச உளுந்துனாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. அதையும் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே வந்து நல்லா செவந்துடுச்சு. இதையும் எடுத்து வச்சுட்டு கடைசியாக வந்து இப்போ வாசனைக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மல்லி விதை எடுத்திருக்கேன். மல்லி விதை நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 15 மிளகா எடுத்திருக்கேன். ஸோ 12லேருந்து 15 வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் வந்துட்டு காரம் கூட வேணும்னா கூட போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் போட்டுட்டு, சீரகம் லைட்டாக இதாகும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூனுக்கு வந்து பெருங்காயம் தூள் இருக்கு இல்லையா, அதை போட்டு அதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துடுங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து பொடி பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம அரைக்கலாம். அரைக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்துட்டு உளுந்து, மல்லி, காஞ்ச மிளகா, சீரகம், அப்புறம் பெருங்காயம் இந்த மிக்ஸை மட்டும் போட்டு அரைங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்போ இல்லை கல் உப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு அதோடு சேர்த்துட்டு நான் வந்து இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் திரும்ப ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துடலாம். அடுத்து இதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க பூண்டையும் தேங்காயும் இப்போ கடைசியாக போட்டு உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் அரைங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பூண்டை சின்னதாக போட்டு நல்லா கோல்டனாக வறுத்துருந்திங்கன்னா நல்லா பவுட்ரியாக பொடியாக வரும். இன்றைக்கி நான் வந்து ரொம்ப பவுட்ரியாக இல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி திட்டாக தான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசை, இட்லி, ஆப்பம் அது மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.